வணக்கம். கலை ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுலையும் பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போன வாட்டி நீங்கள் பாரதியாரோட காம்போசிஷன்ஸ் கேட்டீங்க. இந்த வாட்டி பிருந்தா மாணிக்கவாசகம் அவங்களோட கச்சேரி. ஸோ கோபாலகிருஷ்ண பாரதியோட தமிழ் பாட்டுகளை பற்றி பாடுவாங்க. உங்களுக்கு கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டுகள் கேட்கணும்னா நீங்கள் ராகசுதா ஹாலுக்கு 17ஆம் தேதி மே ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ப்ரோக்ராம் 6 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சு. இது ஒரு ஃப்ரீ கான்சர்ட். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்க, உங்கள் சீட்டை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு, நம்ம டாஸ்க்கை செய்யறதுக்கு, உங்களுக்கு எந்த டாஸ்க்கு பிடிச்சிருக்கோ அந்த டாஸ்க்கை நீங்கள் செய்யணும். அந்த டாஸ்க்கை கரெக்டாக செஞ்சுக்கிறதுங்கன்னா உங்கள் லைஃப் பெட்டராக போகும். ஆஸ் டைம் போக போக உங்களுக்கு ஆஸ் யூ கீப் டூயிங் பெட்டர் அண்ட் பெட்டர், உங்களுக்கு புதுசாக திரை திறக்கிற மாதிரி ஐடியாஸ் திறக்கும். உங்களோட ஃபீல்ட் ஆஃப் விஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். யூ வில் டூ பெட்டர். நம்ம லைஃபோட பர்பஸே டாஸ்க் பண்ணுறதுக்கு தான். நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் வரும். ஹாப்பினஸ் பணம், ஃபேம் இதில் எல்லாம் வராது. ஒரு அளவுக்கு மேலே பணம் திகட்டும். இன்றைக்கி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால உங்களுக்கு இப்போ தேட்டலை. ஆனால் நீங்கள் உலகத்தில் இருந்த பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் சமயத்து கலாம் இது மாதிரி மனுஷங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக பணம் தேவையில்லை. ஒரு அளவுக்கு மேலே பணத்தை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஃப்ளாட் இருக்குது, கையில் ஒரு 50,000-60,000 ரூபா வந்ததுன்னா நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒரு டீசெண்ட் லைஃப் லீட் பண்ண முடியும். நான் சொல்கிறது ரிட்டையர்மெண்ட்டில். அதனால் அதுக்கு மேலே ஒரு மாதம் 2 லட்ச ரூபா உங்களுக்கு கையில் செலவுக்கு வருதுன்னா உங்களுக்கும் 5 லட்ச ரூபா வரவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. என்ன, நீங்கள் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபாரின் டூர் போவீங்க, அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபாரின் டூர் போவான். அந்த 5 லட்ச ரூபா வாங்குறவனுக்கும் 10 லட்ச ரூபா வாங்குறதுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஏன்னா எவனும் நினச்சா எப்போ வேணால் ஃபாரின் டூர் போகலாம். அதனால் ஒரு அளவுக்கு மேலே பணங்கிறது திகட்டும். பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது. நம்மகிட்ட இல்லாத வரைக்கும் அந்த பணம் 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 நம்ம சுற்றுவோம். ஒன்ஸ் அது கைக்கு வந்தப்புறம் அதை வச்சு என்ன பண்ணணுங்கிறது நம்மளுக்கே புரியாது. அதே சமயத்தில் நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒருத்தவங்க லைஃப்பில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா அந்த உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இது நான் எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுண்டது. எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 10லேருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவார். பல பேருக்கு கட்டுவார். அவர் கரெக்டாக எக்ஸாமின் பண்ணுவார். ஸ்கூலில் தான் போய் கட்டுவார், காலேஜில் தான் போய் கட்டுவார். அது மாதிரி டெய்லி ஒரு 1 லிட்டர் பாலை ஒரு குழந்தைக்குன்னு கொடுப்பாரு. 50 லிட்டர் வாங்குவார், 50 குழந்தைங்களுக்கு கொடுப்பார். அப்புறம் 1 லிட்டர் ஜாஸ்தின்னு யாரோ சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. அதனால் 1/2 லிட்டர் கொடுக்க ஆரம்பித்தார். 100 குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அது அவருக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தது. இதுதான் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது. சொசைட்டியில் 25 வருஷம் பணம் ஃபீஸ் கட்டினதில் இன்றைக்கி பல பேர் பல இடத்துல நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணிட்டார் அவர். அவங்க படித்து வேலைக்கு போய் அவங்களுக்கு மனசாட்சின்னு இருந்தால் அவங்க இன்னும் 4-5 பேரை ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் செஞ்சு போயிட்டே இருக்கும். உங்கள் லெவலில் தான் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எங்கள் அப்பாவால் 10 லட்ச ரூபா தான் ஃபீஸ் கட்ட முடிஞ்சது. ஒரு 30-40 பேருக்கு ஃபீஸ் கட்டியிருப்பார். சம் இயர்ஸ் 50-60 பேருக்கு ஃபீஸ் கட்டியிருப்பார். அதே சமயத்தில் ஒரு சிவநாடார் மாதிரி இருக்கிறவரும் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் ஆரம்பித்தார். அந்த காலேஜில் நிறைய பேரை ஃப்ரீயாக படிக்க வச்சார். பணத்துக்காக காலேஜ் அவர் நடத்தலை, எஸ்எஸ்என்னு ஒன்று நடத்தினார். அவர் ஏன் நடத்த ஆரம்பித்தார்னா, பிஎஸ்ஜியை ஜிஆர் தாமோதரன் ஆரம்பிச்சிருக்கலன்னா சிவநாடார் தமிழ் மீடியமில் படித்தவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிருக்காது. அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் படித்ததுனால எல்லாம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லான அப்புறம் அவங்க அம்மா ஞாபகப்படுத்தினாங்க, ஜிஆர்டி பண்ண மாதிரி நீ ஏன் பண்ணக்கூடாதுன்னு. இன்றைக்கி பல ஸ்கூல்கள் நடத்துகிறாரு, பல காலேஜ் நடத்துகிறாரு, கடைசியில் இப்போ ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியே நடத்துகிறாரு. இது எல்லாம் எதுலேயுமே அவர் பணத்துக்காக பண்ணலை. பணம் அவர்கிட்ட அவரோட கம்பெனி வேல்யூவேஷன் படி 17,000 கோடி இருக்குது. இதுக்கு மேலே பணத்தை வச்சுன்னு அவரால் ஒன்றும் பண்ண முடியல.
இதில் யாரால் ஃபீஸ் கட்ட முடியுமோ அவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்குறாரு, யார்கிட்ட ஃபீஸ் வாங்க முடியாதோ அவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கிறது கிடையாது, அவங்கள படிக்க வைக்கிறார். இது அவரோட லைஃபோட டாஸ்க்கு. இது ஒரு மீனிங்ஃபுல் டாஸ்க்கு. இட் மேக்ஸ் அ மீனிங், இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் இஸ் லைஃப். இதுதான் டாஸ்க் பண்ணுறதுங்கிறது. அவரோட லைஃப்பில் படிப்பு மக்களை நல்லா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு டிசைரில் பண்ணுறார். இதுதான் நம்மளால் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் பறக்கிறத பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உங்கள் லைஃப்பை வீணாக்கிடும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது இருக்கலாம். நான் அவரோட எனக்கு தகுதி கம்மியாக இருக்குது, அவரோட நான் கம்மியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு. இதை நீங்கள் ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அவர் என்னோட பெட்டராக பண்ணிகிட்ருக்காரு, நான் அவரை ஸ்டடி பண்ணலாம், என்னெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு காப்பி அடிக்கலாம், அவரை பார்த்து நான் கற்றுக்கலாம், நான் இன்னும் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னும் நான் பெட்டர் ஆகிட்டே போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். நான் இம்ப்ரூவ் பண்ணேன்னா என் லைஃபு பெட்டராக இருக்கும், என்னோடய எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நான் பெட்டராக பண்ணலாம். ஸோ நான் என்னோட பெட்டராக இருக்கிறவரை பார்த்து நான் கற்றுக்கிறேன். இது நல்ல ஆரோக்கியமானது. நான் எப்போதுமே எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் கொடுக்குறதுனா, ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் யார் சூப்பர் பர்ஃபார்மர்ஸோ அவங்களோட சேர்ந்து சுற்றுங்கன்னு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த குணாதீசங்கள் உங்களுக்கு வரும். அந்த குணாதீசங்கள் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் லைஃப்பில் பெட்டராக இருப்பீங்க. அதே சமயத்தில் முக்கால்வாசி பேருக்கு இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இவங்களுக்கு சுப்பீரியர்னு அவங்களுக்கு தோணும். அதனால் அவங்கள உங்களை கீழே பார்த்துருவாங்க. அவன் என்னை இப்படி பார்த்தான் அப்படி பார்த்தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதனால் அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பும் பொறாமையும் வரும். அந்த வெறுப்பும் பொறாமையும் யூஸே கிடையாது. உங்களுக்கும் நஷ்டம், அவனுக்கும் நஷ்டம், கம்பெனிக்கும் நஷ்டம். ஏன்னா கம்பெனியும் கெயின் ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிறதுக்காக போயிருக்கிறோம். அவங்க எப்படி அந்த வேலையை செய்கிறாங்க, என்னெல்லாம் ஸ்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த வேலைக்கு, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபு ஃபார் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள சுற்றிட்டு உன் பாஸை திட்டிட்டு நீ சுற்றிட்டு இருந்தேன்னா உங்கள் லைஃப் தான் வீணாக போகும். கூடிய சீக்கிரம் உங்கள் வேலையும் போயிடும். ஏன்னா யாரும் ஐயோ கண்ணே முத்தே உனக்கு நான் சொல்லித்தரேன், நீயே பாவம், உங்களை உட்காத்தி வச்சு எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. லைஃபுங்கிறது ஹார்ஷ், ரொம்ப கஷ்டம், ட்ரபிளிங்க. அவங்கள ரொம்ப ஹார்ஷாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்களோட நீங்கள் நினைக்கிற அளவில் இல்லாத அளவுக்கு ஸ்பீடில் அந்த கம்பெனி வேலை செய்யும். நம்ம தான் ரேஸில் ஓட கற்றுக்கணும். நம்ம என்னால் ஓட முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரேஸில் நிச்சயமாக ஓடவே முடியாது. ஸோ ரேஸில் ஓடி தான் ஆகணும். அந்த வாழ்க்கையை நீங்கள் நடத்தி தான் ஆகணும். நம்மளுக்கு இந்த லைஃப்பில் இந்த இடத்துல நம்ம கேமை ஆடி தான் ஆகணும். அதை விட்டுட்டு என்னால் முடியாதுன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனீங்கன்னா உங்கள் லைஃப் தான் வீணாக போகும். ஸோ உங்களோட பெட்டராக இருக்கவங்களோட பாருங்கள், டாஸ்க்கை கற்றுக்குங்க, அந்த டாஸ்க்கை பெட்டராக செய்யுங்க, இன்னும் புது ஸ்கில் கற்றுக்குங்க. தண்ணி ஒரு இடத்துல தேங்கிடுச்சுன்னா அது பாசி பிடிச்சி வீணாக போய்டும். தண்ணி ஓடிட்டே இருந்தால் தான் கிளியராக இருக்கும். அதனால தான் ஆற்றுல தண்ணி அடித்து ஓடினா க்ளீனாக இருக்கும், கீழே வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல நின்று போயிடுச்சுன்னா பாசி பிடிச்சிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.